அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 791வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ட்ரையிங், டீஹைட்ரேஷன் அண்ட் வேல்யூ அடிஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ். பழங்களை உலர்த்தி பதப்படுத்தும் தொழில்நுட்பம் என்பது ஆகும். இன்றைய நிகழ்ச்சி பழங்களை மதிப்பு கூட்டுவதில் ஒரு வகையான பழங்களை உலர்த்தி அதனை பதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் தாங்கிய நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் புதிதாக தோட்டக்கலை துணை இயக்குநராக பதவி உயர்வு பெற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் இணைந்துள்ள டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். அவரை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை வழங்கிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் குமரவேல், பிளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப நன்றி சார். டிடி ப்ரொமோஷன் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய முதல் பிரசன்டேஷன். நிறைய உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் நம்மளை இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த டிடின்ற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்குதுங்க. அதனால நம்ம டீமுக்கு கடவுளுக்கும் கண்டிப்பா நன்றி சொல்ல கடவுள். தேங்க்யூ. நன்றி நன்றி. அதாவதுங்க சார், இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்புல நம்ம ஓவராலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன, அந்த ட்ரெண்ட்ல அதாவது மேஜரா பாத்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை ஒரு பக்கம் இருக்கு. சரி, அதாவது இவ்வளவு உணவு உற்பத்தி இருக்கு, அந்த உற்பத்தி இருந்தும் நமக்கு ஏன் இவ்வளவு பற்றாக்குறை ஒரு பக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் நீட்ஸை தேவையை பூர்த்தி பண்ணுதுங்க சார். சரிவிகித உணவுன்னு சொல்லக்கூடிய விட்டமின்கள், மினரல்கள், தாது உப்புகள் இது எல்லாமே நமக்கு நிறைய கொடுக்கறதுனால நமக்கு நிறைய அது முக்கியத்துவம் இருக்குங்க. ஆனா இதுல என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இது எல்லாமே ஹைலி பெரிஷபிள். அதாவது பழங்களா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், கீரைகளா இருக்கட்டும், இது பாத்தீங்கன்னா ஹைலி பெரிஷபிள். ஏன் ஹைலி பெரிஷபிள், என்ன ரீசன்? இப்போ அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா அதுல அந்த அளவுக்கு அதுல நமக்கு அழிவு இருக்கிறது இல்லைங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நிறைய டேமேஜஸ் வருது. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய மாய்ச்சர் கண்டென்ட் ஹைலி பெரிஷபிள். ஏன் அப்படின்னா அந்த மாய்ச்சர் கண்டென்ட் தான் அதுக்கு அவ்வளவு பிரச்சனை சார். அவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நமக்கு கிட்டத்தட்ட நம்ம அறுவடை பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% கூட ஒரு சில சமயங்கள்ல வேஸ்டா போகுதுங்க. அந்த வேஸ்டா போகக்கூடிய அந்த ப்ராடியூஸ முக்கியமா குறிப்பா இந்த பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இவற்றை நம்ம எப்படி அதை பதப்படுத்தி ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு போகலாம். அதுல இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா நமக்கு பழங்களை முக்கியமா மேஜரா இப்போ நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பிரச்சனை ஏற்பட்டது மேங்கோல பிரச்சனையாச்சுங்க. அதுக்கு முன்னாடி வாட்டர்மெலன்ல பிரச்சனையாச்சு. இது மாதிரி ஃபார்மர்ஸ் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றதுனால அதை சரி கட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற தொழில்நுட்பங்களை தான் நம்ம பார்க்க போறோம் சார். சார், கிட்டத்தட்ட நமக்கு 25-35-40% நமக்கு ஒவ்வொரு வருடமும் உற்பத்தி ஆகக்கூடிய நம்ம பழங்கள்ல வேஸ்ட் ஆகுதுங்க. அது பல்வேறு காரணங்களால இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா தரம் இல்லாம இருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கிற பழங்கள். இது மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரியான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அது இல்லாம நமக்கு ஒரு சில இடங்கள்ல அது வேஸ்ட் ஆகக்கூடிய நிலைமை இருக்கு சார். இதை எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதை பயனுள்ள வகையில கொண்டு வந்தோம்னாவே நம்ம உணவு உற்பத்தி நம்ம உற்பத்தி பண்ற உணவே நமக்கு தேவைக்கும் அதிகமா இருக்கும். எல்லா மக்களுக்கும், எல்லா வகையான மக்களுக்கும் அது போய் சேரும். அது சேரும். கண்டிப்பா இந்த உணவு பற்றாக்குறை, இந்த சரிவிகித உணவு அப்படிங்கிறத அந்த தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிடலாம் சார்.
சார் நம்ம இப்போ ட்ரைடு ஃப்ரூட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூ வந்து இருக்கு. நம்ம நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க. ஒண்ணு வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஏற்படக்கூடிய இழப்பினை வந்து தவிர்க்கிறது. அதாவது என்னன்னா, உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து தான் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து நல்ல ரேட்டு வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து அவருக்கு வந்து ஏற்பாடு பண்றதுங்க. ட்ரையிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பம் வந்து ரொம்ப பயன்படுதுங்க. அதாவது வெளிநாடுகள்லயும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரை பண்ண, அதாவது உலர்த்திய பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு சார். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 மில்லியன் US டாலருக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் சார். முக்கியமா நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட் வந்து அதிகமா வந்து வாங்குறாங்க சார். அப்புறம் US வந்து அதிகமா வந்து வாங்குறாங்க சார். நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து தேவையும் வந்து அதிகமா இருக்கு சார். நம்ம கிட்ட இருந்து பழங்கள், காய்கறிகள், கீரைகள் வந்து பதப்படுத்திய பழங்கள், காய்கறிகள், கீரைகளுடைய டிமாண்ட் வந்து நிறைய இருக்குங்க சார். ஏன்னா பாத்தீங்கன்னா ஈவன் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய விண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அப் டு பிப்ரவரி மார்ச் வரைக்குமே ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து இருக்கும். அதாவது அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஒரு 6 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல வந்து இருக்கும் சார். அப்போ வந்து எந்த விதமான பழங்களோ, காய்கறிகளோ, கீரைகளோ அங்க வந்து விளையிறது கிடையாதுங்க. அது மாதிரி ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து கரெக்டா சீசன் வந்து எல்லாமே சம்மர்ல தான் நமக்கு பெரும்பாலான பழங்கள் வந்து நமக்கு வருதுங்க. அது கிரேப்ஸா இருக்கட்டும். கிரேப்ஸ் வருஷத்துக்கு 2 முறை வரும். இப்போ மேங்கோ பாத்தீங்கன்னா அப் டு ஜூன், ஜூலை வரைக்குமே வந்து ஜூலை எண்டு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கூட நமக்கு வந்து பழங்கள் வந்து கிடைக்குதுங்க. அது மாதிரி பழங்கள் கிடைக்கக்கூடிய அந்த சமயங்கள்ல இந்த ட்ரையிங் அண்ட் டீஹைட்ரேஷன், இந்த வேல்யூ அடிஷன் ப்ராசஸ வந்து நம்ம அடாப்ட் பண்ணி கரெக்டா வந்து கொண்டு போனோம்னா நம்ம அந்த பழங்கள், காய்கறிகளை வந்து நம்ம அந்த ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மற்ற கண்ட்ரிஸ்க்கு, ஐக்கிய அரபு எமிரேட் மாதிரியான கண்ட்ரிகளுக்கு இன்னும் அதிகமா வந்து நம்ம கொடுக்கலாம். இப்ப நம்ம பண்றது வந்து ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூ தாங்க. ரொம்ப அதிகமான வேல்யூ எல்லாம் கிடையாது. இதை வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம். நிறைய டிமாண்ட் இருக்குதுங்க. அவங்களுடைய தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால அந்த தேவைகளை வந்து நம்ம செய்யலாம் சார். இப்போ பாத்தீங்கன்னா சார், நம்ம அந்த என்ன டெக்னிக் இது, ஏன் எதுக்காக இந்த ட்ரையிங் அண்ட் டீஹைட்ரேஷன் இந்த டெக்னிக்கை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா சார் ஓரளவுக்கு ஒரு எளிமையான டெக்னிக். அதாவது ட்ரையிங் அப்படிங்கிறது வந்து ஒண்ணும் இல்லைங்க. அதுல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது வந்து ஹைலி பெரிஷபிள்னு சொல்லிட்டோம். எதனால ஹைலி பெரிஷபிள் அப்படின்னா அதுல வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. அந்த தண்ணிய வந்து நம்ம வந்து வெளியில எடுக்கணும். அதை வந்து சாதாரண ஒரு ட்ரையிங் ப்ராசஸ் அதுல வந்து நம்ம பயன்படுத்தி அதை வந்து ட்ரை பண்ணலாம். அதே வந்து வெவ்வேறு மெத்தட்ஸ் இருக்குதுங்க. அந்த ட்ரையிங் மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாரண டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சன் ட்ரையிங் பண்றதுங்க. நம்ம சாதாரணமா நம்ம பாரம்பரியமா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வடகம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. வத்தல் போடுறது, வடகம் போடுறது அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம் சார். அது பழங்களா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், அதை வந்து வத்தல் போடுறது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் தான். அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பழங்கள், காய்கறிகளை வந்து வாஷ் பண்ணி அதை வந்து நம்ம அதனுடைய தேவைக்கேற்ப கட் பண்ணி என்ன மார்க்கெட் சைஸ் வந்து என்ன எதுக்காக பயன்படுத்துறோம், ஊறுகாய் போடுறதுக்கு பயன்படுத்துறோமா, இல்ல திரும்பவும் வந்து அதை சுடுதண்ணியில நம்ம போட்டு திரும்ப எடுத்து அதை பயன்படுத்துறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துறோமா, அதாவது காய்கறிகள் மாதிரி பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துறோமா, அந்த தேவைகளை பொறுத்து நம்ம அதை வந்து கட் பண்ணி அதை வந்து களத்துல வந்து உலர்த்துவாங்க சார். களத்துல வந்து உலர்த்துறதுல பல்வேறு வகையான உலர் தொழில்நுட்பங்கள் வந்து இப்போ வந்து வந்துருச்சுங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்ப எல்லாமே சாதாரண களத்துல வந்து உலர்த்துவாங்க. சிமெண்ட் தரையில உலர்த்துவாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஓலைகளை பின்னி, நம்ம பனை ஓலைகள், தென்னை ஓலைகள் இவற்றை வந்து பின்னி அந்த ஓலைகள் மேல வந்து போட்டு விட்டு ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட இதுல வந்து அந்த பாலித்தீன் ஷீட்டை வந்து போட்டு அதுல வந்து உலர்த்துறாங்க சார். இது வந்து நேச்சுரலா நம்ம இயற்கையா கிடைக்கக்கூடிய
அந்த ரிசோர்ஸை பயன்படுத்தி நம்ம எந்த விதமான அதிகமான செலவு இல்லாம ஒரு லேபர் தொழில்நுட்பத்தை மட்டுமே அவங்களுடைய காஸ்ட்டை மட்டுமே பயன்படுத்தி நம்ம வந்து இந்த ட்ரையிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போ இந்த ட்ரையிங்க்கும் டீஹைட்ரேஷனுக்கும் என்ன நம்ம டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் அப்படின்னுலாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது ட்ரையிங் அப்படிங்கிறது வந்து சாதாரணமா அதை வந்து காய வைக்கிறோம். காய வைக்கிற ப்ராசஸுக்கு பேரு ட்ரையிங். ட்ரையிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதை வந்து கலரை அதுல வந்து கலர் வந்து மாறும். ரெண்டாவது அந்த அதனுடைய ஷேப் வந்து மாறும். இது மாதிரி பல்வேறு மாற்றங்கள் பிசிக்கலாகவும் சரிங்க, உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் கெமிக்கல் கண்டென்ட்டாகவும் அது வந்து உள்ள மாறும் ட்ரையிங் ப்ராசஸ்ல. அது வந்து அதை ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல வச்சு நம்ம வந்து அந்த கலர் வந்து அதிகமா வந்து ஃபேட் ஆகாம கலர் குறையாம அந்த இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னும் போது இப்போ மேங்கோ அப்படின்னும் போது அதை ட்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் அந்த பல்ப்பை எடுத்து நம்ம அதை ட்ரை பண்றோம் அப்படின்னா அந்த பல்ப் வந்து அந்த எல்லோ கலர்லயே இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பைனாப்பிள் வந்து ஸ்லைஸ் போடுறோம்னா அந்த பைனாப்பிள் இருக்கக்கூடிய அந்த லைட் பேல் எல்லோ கலர் வந்து இருக்கிற மாதிரி, அந்த கிரீமி கலர் இருக்கிற மாதிரி. இது மாதிரி ஒவ்வொரு பழமும் அதனுடைய நேச்சுரல் கலர். இப்போ கொய்யா வந்து பிங்க் கலர் கொய்யா வந்து நம்ம கட் பண்ணி அதை வந்து ட்ரை பண்றோம் அப்படின்னா அந்த பிங்க் கலர்னுடைய அப்பியரன்ஸ் வந்து அதுல இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து அதை கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல, அதாவது டெம்பரேச்சர் மாய்ச்சர் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த டைம் லிமிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த கலரும் வந்து ரீட்டைன் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ற ப்ராசஸ் தான் வந்து நம்ம டீஹைட்ரேஷன். அந்த கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்ற ப்ராசஸ் வந்து நம்ம டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம் சார். இப்போ சாதாரண அந்த ட்ரையிங் டெக்னிக்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நேச்சுரல் ட்ரையிங் வந்து பார்த்தோம். சன் யூஸ் பண்ணி பண்றோம். எல்லாம் அது சன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அதுல என்னென்ன மாறுதல்கள் அந்த ப்ராடக்ட்ல நடக்குது அப்படின்னா மேல அதாவது உள்ள இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா ஃபங்கஸ் அது எல்லாமே வந்து அதனுடைய பாப்புலேஷன் எல்லாமே குறையும். மாய்ச்சர் கண்டென்ட்டும் வந்து கண்டிப்பா குறையும். இதுல வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது காஸ்ட் வந்து குறைவான மெத்தட் தான். ஆனா இருந்தாலும் ஒரு சில இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய பார்ட் வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா உள்ள வந்து மாய்ச்சர் இருக்கும். அது வந்து மாய்ச்சர் இருக்கிறது வந்து நமக்கு தெரியாதுங்க. அந்த உள்ள மாய்ச்சர் இருக்கிறத இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்கஸ் மோல்டு இது எல்லாமே வந்து ஃபர்தரா வந்து டெவலப் ஆகும். இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம அதை வந்து அந்த ட்ரை பண்ண ப்ராடக்ட் வந்து கலர் வந்து யூனிஃபார்மா இருக்காது. ரெண்டாவது மழைக்காலங்கள்ல வந்து இது ரொம்ப ப்ராப்ளம். மினிமம் வந்து நமக்கு ஒரு 30 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேல இருந்தாதான் சார் அந்த ட்ரையிங் ப்ராசஸ் வந்து அந்த யூனிஃபார்மிட்டி வந்து இருக்கும். அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராடியூஸ் வந்து நல்லா இருக்கும். அதனால அந்த 30 டிகிரிக்கு மேல அதுக்கு கீழே குறையும் போது அதனுடைய குவாலிட்டி வந்து கண்டிப்பா டிட்டோரியேட் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இது வந்து கிடைக்காதுங்க. இது மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதுல இருக்குங்க சார். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து கொஞ்சம் மேம்படுத்தி பண்ணணும், யூனிஃபார்மிட்டி இருக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து அந்த டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து வருதுங்க. அந்த ட்ரையிங் டீஹைட்ரேஷன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தது வந்து கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம். அதாவது நம்ம பவரை பயன்படுத்தி அதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட் வேப்பர் இதை வந்து பயன்படுத்தி அந்த வெப்ப காற்றை வந்து பயன்படுத்தி அதை மூலமா செலுத்தி அந்த வெப்ப காற்றை வந்து செலுத்தி நம்ம உள்ளார வந்து ஒரு ஸ்டோரேஜ் குடோன் மாதிரி வச்சுங்க, நம்ம மூட்டம் போடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஸ்டோரேஜ் குடோன் மாதிரி வச்சு அந்த வெப்ப காற்றை வந்து செலுத்தி நம்ம வந்து அந்த ட்ரையிங் ப்ராசஸை வந்து நம்ம பண்ணோம் சார். ஹாட் ஏர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணோம். அதாவது நம்ம விறகடுப்பு இது மாதிரி இதை பயன்படுத்திய கூட அந்த தண்ணி வந்து பாயில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீட்டை வந்து கொண்டு போய் இது பண்றதுங்க. அந்த அதை கொண்டு போய் அந்த ட்ரையிங் ப்ராசஸை வந்து இது பண்றது. அப்புறம் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா மேல எல்லாம் ட்ரேஸா அடுக்கி விட்டு, இது முன்னாடி நம்ம அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இல்லாத போது வந்து நம்ம பழைய இந்த உட்டு எல்லாமே பயன்படுத்துனாங்க. உட்டு கேப் விட்டு உட்டு எல்லாமே அடுக்கி அது மேல வந்து அந்த ட்ரை பண்றதுக்காக அந்த இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி இது பண்ணி வச்சு கீழே இருந்து பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு
அந்த ஹீட்டு மட்டும் வெளியே வருங்க. கீழே வந்து ஹீட் ஆகும்போது, அதாவது நம்ம பேக்கரியில வந்து எப்படி அடுப்பு இது பண்ணி வச்சிருக்கிறோமோ அது மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸ்டு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து டீஹைட்ரேட்டட் வந்து வந்துருச்சுங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் டீஹைட்ரேட்டட் வந்து வந்துருச்சுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு சார். ஒன்னு வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி அந்த ட்ரம் மெத்தட் இருக்குதுங்க. அதுலயே வந்து ஹாட் ஏர் அவன்ல வச்சு பண்ற மாதிரி அந்த ப்ராசஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஹாட் ஏர் போயிட்டு இந்த ரோலிங் இது மாதிரி இருக்குங்க. டனல் மெத்தட்னு சொல்லுவோம். அந்த டனல் மெத்தட்ல ரேக் ரேக்கா கீழே வந்து அடுக்கி வச்சுட்டு 2 3 லேயர்ல வந்து அடுக்கி வச்சுட்டு அதுல வந்து ஹீட்டு இதை வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் மூலமா அந்த ஹீட்டை வந்து இது பண்ணலாம். சோலார் எனர்ஜி மூலமா வந்து இது பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த ட்ரையிங் ப்ராசஸ் வந்து யூனிஃபார்மிட்டி வந்து நமக்கு நல்லா இருக்கும் சார். அது மாதிரியான நிறைய மெத்தட்ஸ் வந்து அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் வந்து வந்துருச்சுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு 100 கிலோ 200 கிலோ பண்ற அளவுல இருந்து டன்னு கணக்குல பண்ணக்கூடிய அளவு வரைக்கும் வந்துருச்சுங்க. இப்ப நம்ம படத்துல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம ட்ரையர், அதாவது நேச்சுரலா சோலார் ட்ரையர் தான் நம்ம பாலிஹவுஸ் ஷேப்ல இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 3 டைப் இருக்குங்க. கண்ணாடி அமைப்பு இருக்கு, அதாவது கிளாஸ் ஹவுஸ் மாதிரியான டைப் இருக்கு. அந்த டைப்ல பழைய மெத்தட்ல இருந்துட்டு இருந்ததுங்க. இப்போ எல்லாமே இந்த ஃபேப்ரிகேட்டட் இந்த இதுல வந்துருச்சுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹீட் உள்ள நல்லா பெனிட்ரேட் ஆகும். உள்ள கிட்டத்தட்ட 40 டிகிரி அளவுக்கு 40 45 டிகிரி அளவுக்கு வந்து உள்ள வந்து ஹீட் வந்து பெனிட்ரேட் ஆகும் சார். இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரையிங்ல பாத்தீங்கன்னா 2 to 3 டேஸ்ல வந்து நமக்கு இதுல ட்ரை ஆயிடுதுங்க. இந்த சோலார் ட்ரையர்ல பாத்தீங்கன்னா நமக்கு கலரும் வந்து நல்லா இருக்கு சார். இப்போ நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாம் நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெஜிடபிள்ஸ்க்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரூட்ஸுக்கும் வந்து பனானாவுக்கு வந்து பெரும்பாலும் இப்போ திருச்சியில வந்து பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். ஃப்ரூட்ஸுக்கு இது பண்றதுனாலயும் கலர் ரீட்டைன் வந்து நல்லா இருக்கு. கலர் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம். ரெண்டாவது, இந்த ட்ரையிங் ப்ராசஸ்ல முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை பொறுத்து இது வேரி ஆகும் சார். அதாவதுங்க சார், இந்த இந்த சோலார் ட்ரையர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை காலத்துல வந்து மழை காலத்திலயும் எந்த விதமான இது வந்து இதுல மாற்றங்கள் வராது. ஏன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா நனையாது, மழையில வந்து நனையாது அப்படின்றதுனால உள்ள வந்து நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்பாயில் ஆகாதுங்க. நம்ம இருக்கக்கூடிய ஹீட் வந்து வச்சு இது வந்து ட்ரை ஆகும். யூனிஃபார்ம் ட்ரையிங் வந்து இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் நம்ம வந்து இப்போ இதை வந்து தேங்காய் வந்து ட்ரை பண்றதுக்காக வந்து பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ பனானாவை வந்து ஸ்லைஸ் பண்ணி அந்த பனானாவை வந்து ட்ரை பண்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்துறோம். இப்போ இதை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுத்தோம்னா அது வந்து கலர் வந்து அந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. அது நேச்சுரல் கலர் வந்து அப்படியே இருக்கும். அஸ்கார்பிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் இது மாதிரி நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த இதை வந்து லைம் சொல்யூஷன்ல டிப் பண்ணி இது பண்றதுங்க சார். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் வந்து இருக்கு. அது மாதிரியான சொல்யூஷன்ல வந்து நம்ம டிப் பண்ணி அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணும் போது நமக்கு வந்து இந்த கலர் வந்து ரீட்டைன் வந்து அதுல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு சில பொருட்கள் இப்போ அத்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்ப தேன்ல நனைச்சு அப்புறம் திரும்ப வந்து ட்ரை பண்ணி அதை வந்து பேக் பண்ணுவோம். இது மாதிரியான ப்ராசஸ் கூட இருக்குதுங்க. அது மாதிரி இந்த நேச்சுரலா இருக்கக்கூடிய சுகர் சொல்யூஷன், தேன் இது மாதிரியான இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. பயன்படுத்தி அந்த இன்னும் வந்து குவாலிட்டியா வந்து அந்த ட்ரைடு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். அடுத்த இது பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ லேட்டஸ்ட் தொழில்நுட்பத்துல சின்ன சின்ன ட்ரையர்லாம் வந்துருச்சு. இப்போ சோலார் ட்ரையர் இதுலயே பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஹவுஸ் டைப்ல இருக்கக்கூடியதுங்க. டைரக்டா நேரடியா உள்ள படுதுங்க. இப்போ இது சின்ன சின்ன மெத்தட்ல இருக்குதுங்க. அதே மாதிரி இப்போ இந்த பாலி ஹவுஸ் டைப்ல வரக்கூடிய அந்த தொழில்நுட்பம் வந்துருச்சுங்க. இதுல கவர்மெண்ட்ல வந்து நமக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலமா வந்து அமைச்சு தர்றாங்க. இது கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து சப்சிடி வந்து இருக்குதுங்க. இதை அமைக்கிறதுக்கு நமக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் சப்சிடி இருக்கு. இத சப்சிடி மூலமா கூட நம்ம அமைச்சுக்கலாம். இது வந்து காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எல்லாத்துக்குமே வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம் சார். நல்லா நல்லா இருக்குங்க. நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப திருச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா பனானா வந்து ட்ரை பண்றதுக்காக இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ போச்சம்பள்ளி இந்த ஏரியாவில எல்லாம் மேங்கோ பிக்கிளுக்கு
ரெடி பண்றதுக்கு அதெல்லாமே ட்ரை பண்றாங்க சார். அது கட் பண்ணி இது பண்ணி ட்ரை பண்ணி வச்சிடுறாங்க சார். அப்புறம் தேவையான போது வத்தல் போட்டு இது பண்ணி வச்சுக்கிறாங்க சார். திண்டுக்கல் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா காய்கறிகளுக்கு நிறைய பயன்படுத்துறாங்க சார். காய்கறிகளுக்கு இது மாதிரி சோலார் ட்ரையர் போட்டு விட்டுட்டு காய்கறிகளை கட் பண்ணி ட்ரெடிஷ்னலா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்ப இந்த சோலார் ட்ரையர் வந்ததுக்கு அப்புறம் இப்போ இதுல நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார், இப்போ அட்வான்ஸ்டு டெக்னிக் வந்து ஒரு சிலது வந்து வந்திருக்குதுங்க. அதாவது நம்ம அந்த ஆஸ்மாட்டிக் இத ப்ரெஷரை வந்து பயன்படுத்தி ஆஸ்மாட்டிக் இதை வந்து இது பண்றதுங்க. அதாவது என்ன அப்படின்னா ஆஸ்மாட்டிக் சொல்யூஷன், அதாவது பிரெயின் சொல்யூஷனோ சுகர் சொல்யூஷனோ அதை வந்து எடுத்து அதை வந்து நம்ம அந்த ஃப்ரூட்ஸை வந்து அதுல உள்ள போட்டு இப்போ ஸ்ட்ராபெரி எல்லாம் வந்து சுகர் சொல்யூஷன்ல போடும்போது அதுல இருக்கக்கூடிய மாய்ச்சரை வந்து வெளியில எடுத்துரும். மாய்ச்சரை வெளியே எடுத்துட்டு அதுல அதனுடைய கீப்பிங் குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்தும் சார். அது மாதிரி அந்த ஆஸ்மாட்டிக் சொல்யூஷனை வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி ட்ரையர்ல வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து வந்துருச்சுங்க சார். இப்போ நம்ம ஒரு டைப் வந்து சோலார் டைப் எல்லாம் சொன்னோம். சோலார் டைப் எல்லாம் இத்தனை டைப் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இதை பயன்படுத்தி கரண்ட் இல்லாத போது இந்த ஹாட் ஏர் இதை வச்சு வெவ்வேறு மெத்தட்ஸ் இருக்குங்க. இது மாதிரி சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய 5 கிலோ 10 கிலோ இருக்கக்கூடிய செய்யக்கூடிய இது மாதிரியான ஹாட் ஏர் ட்ரையர் வந்து நிறைய வந்துருச்சுங்க. அதே மாதிரி இதே டைப் தாங்க, அது ஒர்க் பண்றதெல்லாம் ஒன்றும் பெரிய மெக்கானிசம் கிடையாதுங்க. இதே ஹாட் ஏரை வந்து பெரிய லெவல்ல வந்து கொடுக்குறோம். பெரிய லெவல்ல ஒரு ஸ்டோரேஜ் குடோன் மாதிரி வச்சு அதுல வந்து ரேக் ரேக்கா அடுக்கி அதுல வந்து ஹாட் ஏர் வந்து கொடுக்கும்போது அது வந்து ட்ரையிங் வந்து ஆகுங்க, யூனிஃபார்ம் ட்ரையிங் ஆகும். அது மாதிரியான தொழில்நுட்பங்கள் தான் எல்லாமே. ஒண்ணு வந்து சோலார் மூலமா, இன்னொன்னு எலக்ட்ரிக்கல் இது மூலமா வந்து நம்ம பண்றோம் சார். இந்த தொழில்நுட்பங்கள் தான் வந்து இப்போ அதிகமா வந்து போயிட்டு இருக்கு சார். இப்போ ஏன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நல்ல இது இருக்கிறதுனால, டிமாண்ட் இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பா பண்ணலாம். இப்போ நமக்கு பிரச்சனை வர்றதே இந்த மேங்கோனால தான். இப்போ மேங்கோ எல்லாம் பாத்தீங்கன்னா சார், நம்ம வந்து அது ஈஸியா வந்து அதை நார்மலா பல்ப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து இது பண்றாங்க சார். அது நார்மல் பல்பிங் இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. இப்போ சப்போஸ் அது இல்லாத சமயங்கள்ல கூட நம்ம ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, அதாவது நம்ம இது ஃபுல்லி ரைப்டு அந்த அளவுக்கு ஃபுல்லா போகக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நம்ம செமி ரைப்டு அந்த அளவுக்கு இருந்ததுன்னா அதனுடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி அப்படியே நேரடியாவே ட்ரை பண்ணலாம். நேரடியா வந்து ட்ரை பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம். அதை கேன்டு ஃபுட்ஸாவும் வந்து பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஆஸ்மாட்டிக் சொல்யூஷன் சொன்னோம் இல்லைங்களா, சுகர் சொல்யூஷன்ல வச்சு அதை போடும்போது அதுல இருக்கிற மாய்ச்சர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுங்க. அது வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மாதிரியான டெக்னிக் எல்லாம் வந்து பயன்படுத்தி இது பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன லெவல்ல இருந்து பண்ணலாம் சார். ஒரு தனியா ஒரு ஃபார்மரே கூட ஒரு ட்ரையரை வாங்கி அதை வந்து ட்ரை பண்ற அளவுக்கு நம்ம வந்து பண்ணலாம். ரெண்டாவது, இப்போ சோலார் ட்ரையர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலமா வந்து சப்சிடி வந்து கொடுக்குறாங்க சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் இருக்கு சார். அது நிறைய இப்போ இருக்கு. தேவைப்படக்கூடிய நம்ம விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா அதோட சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அது வந்து இது இன்ட்ரெஸ்ட் கம்மி தாங்க. மற்ற இதை விட இன்ட்ரெஸ்ட் கம்மி தான். அது திருப்பி கட்டுறவங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா போனஸ் மாதிரி அவங்க 7% இன்ட்ரெஸ்ட்னா கரெக்டா ப்ராம்ப்டா நம்ம திருப்பி கட்டும் போது அது 3% நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அது மாதிரியான ஒரு சில இது எல்லாமே இருக்குதுங்க. அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி இது மாதிரி இது பண்ணலாம். நிறைய பேர் இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சார். பெரிய லெவல்லயே வந்து சின்ன சின்ன லெவல்ல போயிட்டு இருந்தது, பெரிய லெவல்ல செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லேஜ் லெவல்ல வந்து என்ன நமக்கு அட்வான்ஸா வந்திருக்கு அப்படின்னும் போது இந்த சின்ன சின்ன ட்ரையர் எல்லாமே வாங்க எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த சோலார்ல இயங்கக்கூடிய அந்த டனலுங்க, அந்த டனல் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதுல இப்ப சின்னதும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம, அதாவது இப்போ மேங்கோ சீசன் தான் அந்த கிளட்டா வந்து வர்றது வந்து அவங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூஸ் ஃபேக்டரிய மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போன வருஷம் வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டதுனால இப்ப ஓரளவுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து வந்திருக்குதுங்க. நம்மளே வந்து அதை என்ன பண்ணலாம் சின்ன லெவல்ல பல்ப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்ப நாங்க திருவள்ளூர்ல கூட பாத்தீங்கன்னா மினிமல் ப்ராசஸிங்
யூனிட் அப்படின்னு போட்டு அது ஒரு இது வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து எழுதியிருக்கும் சார். அதாவது எப்படின்னா ஒரு 10 லேக்ஸுக்குள்ள வர மாதிரி 12.2 லேக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வர மாதிரி ப்ரொபோசல் போட்டு அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பல்பர் இருக்கும், வாஷிங்கான ஒரு இடம் இருக்கும், அடுத்தது வந்து பல்பர் இருக்கும், அதுல இருந்து பல்ப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம அந்த பாயில் பண்றோம், பாயில் பண்ணி அந்த சுகர் சிரப்போட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பாட்லிங் பண்றோம், பாட்லிங் பண்ணி கொண்டு போறோம். அதுக்கப்புறம் பாட்லிங் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்க வந்து கமர்ஷியலா வந்து இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து நீங்க சேல் பண்ணலாம். இல்ல நீங்களே வந்து இப்போ இந்த ஸ்லைஸ் மாதிரியான இது எல்லாமே நம்மள ஒரு ஃபார்மருடைய பிராண்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு இது பண்ணி ப்ராடக்ட் வந்து வெளியே கொண்டு வரலாம். இது மாதிரி நிறைய பண்ணலாம் சார். ஜாம் தயார் பண்ணலாம், ஜாம் ஜெல்லி இதெல்லாம் வந்து தயார் பண்ணலாம், இது மாதிரி வந்து பண்ணலாம். அதுக்கு மினிமல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சின்ன பெரிய லெவல்ல நம்ம போக தேவையில்லைங்க. கோடி கணக்குல தான் இருந்தாதான் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. சின்ன லெவல்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமல் ப்ராசஸிங் யூனிட்டை வந்து நம்ம போட்டு நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். இந்த டனல் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம இது பண்றதுக்காக டீஹைட்ரேட் பண்ணும்போது அதாவது என்ன வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம கொடுக்கணும், எவ்வளவு நேரம் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்குங்க. இப்போ நமக்கு ஜென்ரலா என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு ட்ரையிங் அண்ட் டீஹைட்ரேஷன் டெக்னிக் வந்து ஒரு நல்ல டெக்னிக் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குதுன்றது தெரியுது. ஒண்ணு வந்து சோலார் எனர்ஜியை வச்சு நம்ம வந்து டிரைவ் பண்றோம், ரெண்டாவது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வச்சு நம்ம வந்து டிரைவ் பண்றோம், ரெண்டாவது வந்து நம்ம மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்மாட்டிக் சொல்யூஷனை வச்சு நம்ம வந்து அது ஆஸ்மாட்டிக் ட்ரைவிங் வந்து பண்றோம். இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பழங்கள் காய்கறிகள் இதுக்கும் அந்த டைம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி அந்த ட்ரையிங் ப்ராசஸை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொன்றும் வேரி ஆகும். அப்போ நம்ம இப்போ பர்டிகுலரா கேட்கலாம், சார் இந்த மெத்தடுக்கு எவ்வளவு நேரம் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்ப நம்ம என்ன மெத்தடு ஃபர்ஸ்ட் வந்து எந்த பொருளுக்கு நம்ம வந்து எதை வந்து டிரைவ் பண்ண போறோம் அது வந்து நம்ம ஸ்டாண்டர்டா வந்து எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன கம்பெனியை வந்து சூஸ் பண்ண போறோம், அந்த அவனே வந்து ஆப்ரேட்டிங் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கம்பெனியை வந்து நம்ம கையில கொடுத்துருவான், ஏதாவது டெக்னிக்கல் இதுனாலும் கொடுத்துருவான். வித் நம்ம சப்சிடிஸ் இதெல்லாமே வந்து வித் டிபார்ட்மெண்ட்டோட நம்ம அலைன் பண்ணிக்கிட்டு நம்ம அதோட கம்பைன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கொண்டு போனோம்னா கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் சின்ன லெவல்ல வந்தா கூட ஒரு 2-3 ஃபார்மர் சேர்ந்து கூட செய்யலாம் சார். இல்லைன்னா இந்த ஃபார்மர் ப்ரொடியூஸ் எஃபிஓஸ் மூலமா அவங்க இந்த 10 லேக்ஸ் 12 லேக்ஸ் இந்த ரேஞ்சில் பண்ணக்கூடியதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல வந்து கொண்டு வரலாம். அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு சார். இப்ப விவசாயிகள் இப்ப ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ட்ரேடர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சார். இந்த மாதிரியான ட்ரைடு ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அவங்க வந்து விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அடுத்தது வந்து நம்ம விவசாயிகள் வந்து இப்ப உற்பத்தி பண்ணி அவங்க ட்ரேடர்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரை பண்ற ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா இப்ப திண்டுக்கல் பக்கம்லாம் போய் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஊரே வந்து ஒரு 2 ஊர் 3 ஊரே பாத்தீங்கன்னா அந்த தொழிலை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சார். ட்ரை பண்ணி அவங்க கிட்ட இருந்து என்ன பண்றாங்கன்னா கேரளா வியாபாரிகள் வந்து வாங்குறாங்க, வாங்கி அந்த பக்கம் அரபு கண்ட்ரிஸ்க்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். இப்போ அதை வந்து இப்போ நம்ம அரசாங்கத்தோட சேர்ந்து நம்ம அரசாங்கமும் வந்து எல்லா ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க, சப்சிடிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம எந்த பொருளுக்கு வந்து பண்ண போறோம், என்ன ப்ராடியூஸ்க்கு வந்து பண்ண போறோங்கிறத டிசைட் பண்ணிட்டு நம்ம வந்து அதை கொண்டு வந்து இது பண்ணோம்னா அந்த கம்பெனியோட டைப் வச்சு டெக்னிக்கல் கைடன்ஸ்க்கு வந்து அந்த கம்பெனியோட டைப் வச்சு அவங்க கொடுக்குற அந்தந்த இதுக்கு வேரி ஆகும் சார். ஒவ்வொரு மிஷினுக்கும் அது வந்து டைம் லிமிட் வந்து வேரி ஆகும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வேரி ஆகும். அதனால அந்த ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். அது ஒண்ணும் இல்லைங்க. இப்போ நம்ம இந்த ஒரு மீட்டிங்ல வந்து நமக்கு என்ன ஒரு விழிப்புணர்வுனா இதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா வந்து டிரைவ் பண்ணலாம். எந்த ஒரு பொருளும் நம்ம தோட்டத்துல வந்து உற்பத்தி செய்யக்கூடிய எந்த விதமான பொருளையும் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு இது வந்து வரும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் இப்ப எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சார். கொய்யா பழத்துல இருந்து ஸ்ட்ராபெரியில இருந்து இந்த ஏப்ரிகாட் எல்லாம் பாருங்க எல்லாமே வெளியில இருந்து தான் வருதுங்க.
கிவி எல்லாமே அதை ஸ்லைஸ் பண்ணி நீட்டா இது பண்ணி அதை ட்ரை பண்ணி கொடுக்குறாங்க சார். பைனாப்பிளும் அது மாதிரிங்க, கொய்யா, மேங்கோ எல்லாமே ஆல்மோஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப எல்லாமே பெரும்பாலும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம அந்த இடத்துல வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தி வந்து பாத்தீங்கன்னா சார் நம்ம 85-89% கிட்டத்தட்ட நம்ம இம்போர்ட் பண்றோம். டர்க்கில இருந்து இம்போர்ட் பண்றோம், ஆப்கான்ல இருந்து இம்போர்ட் பண்றோம். எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அவ்வளவு தேவைகள் வந்து இருக்கு, அதாவது உலர் அத்திக்கு. ஏன்னா பழங்கள் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு சில சத்துக்கள் தான் வந்து குறையும் சார். இந்த விட்டமின்ஸ் மாதிரியான சத்துக்கள், அதாவது ஏடிகே வந்து பாத்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய இதுங்க. அதை ட்ரை பண்ணும்போது அதெல்லாம் வந்து அதனுடைய இதெல்லாம் டிட்டோரேட் ஆயிடும், குறைஞ்சிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில விட்டமின் சி, பிஎன்சி கூட குறைஞ்சிடும். ஆனா வந்து அதுக்கே இப்ப ட்ரையிங் இதுல என்ன பண்றாங்கன்னா ஃபோர்ட்டிஃபைடு இது மாதிரி அந்த மினரல்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம கூட சேர்த்திக்கலாம். அது கூட அதை ட்ரை பண்ணும்போது இப்போ ஆஸ்மாட்டிக் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்மாட்டிக் சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் இல்லைங்களா, அந்த சுகர் சொல்யூஷனோ பிரெயின் சொல்யூஷனோ நம்ம அது இது பண்ணும்போது அது கூட வந்து இந்த ஃபோர்ட்டிஃபைடு இந்த விட்டமின்கள் மினரல்கள் வந்து இதை சேர்த்தி வேணும்னா கூட அதை ஆட் பண்ணி கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாமே கூட டெவலப் ஆயிடுச்சுங்க சார். அது மாதிரி இது வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு அதுக்கான வந்து ஒரு அடிக்கல்ல வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய லெவல்ல வந்து ஆகும். நிறைய விவசாயிகள் இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சார், அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன லெவல்ல ஒரு சோலார் யூனிட்டை போட்டு நம்ம டிரைவ் பண்ணி நம்ம பண்ணலாம். திருச்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொட்டியத்துல வந்து பனானாவுக்கு அருமையா பண்ணிட்டு இருக்காங்க சார். டிரைவ் பண்ணி பனானா இப்ப பழங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேந்திரன் பழம், நம்ம புளிப்பு ஓலை, அதே மாதிரி ஏலக்கி எல்லாத்தையுமே வந்து ஸ்லைஸ் பண்ணி ட்ரை பண்ணி அதை தேன்ல போட்டு சேல் பண்றாங்க சார். முழு பனானாவையே வாழைப்பழத்தையே வந்து அப்படியே ட்ரை பண்ணி அதை தேன்ல போட்டு அதை மதிப்பு கூட்டி அதை வந்து விற்கிறாங்க சார். அது மட்டும் இல்லாம இப்போ வாழைக்காயை வந்து என்ன பண்றாங்க, அதை செமி பாயில் பண்ணி அதாவது பார் பாயில்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆவியில வேக வைக்கிற லைட்டா அது மாதிரி பண்ணி அதை ட்ரை பண்ணி நல்லா பவுடர் பண்ணி பேபி ஃபுட்டு அது மாதிரி அது ரொம்ப சத்துக்கள் வந்து நிறைந்தது, குழந்தைக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்றதுனால அந்த பேபி ஃபுட்டை வந்து தயார் பண்ணி அவங்க வந்து அது மாதிரி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதுல இருந்து மற்ற பிஸ்கட் இது பண்றது, தயார்படுத்துறது, இது மாதிரியான வேலைகள் எல்லாமே கூட இறங்கி நல்ல பெரிய லெவல்ல செஞ்சுட்டு இருக்கிறாங்க சார். அதனால நம்ம பழங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல டிமாண்ட் இருக்கு உலக மார்க்கெட்ல. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரேபியன் கண்ட்ரிஸ் டேட்ஸ் இது மாதிரி ஒரு சில பழங்களை தவிர அவங்களுக்கு அத்தி இது மாதிரியான ஒரு சில பழங்களை தவிர மற்ற பழங்கள் வந்து வர்றதில்லை. ஆனா நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா யுஎஸ், யூகே, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் 6 மாசம் வந்து கடும் குளிர்னால எதுவுமே செய்ய முடியறதில்ல. ஆனா இறைவன் கொடுத்த வரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா வருடம் முழுக்க இப்ப தக்காளின்னா தமிழ்நாட்டுல விளையலனாலும் கர்நாடகாவில் ஒரு இடத்துல விளைஞ்சு நமக்கு வந்து வருடம் முழுக்க கிடைக்கும். அதே மாதிரி ஆப்பிள்னாலும் அது மாதிரிதாங்க. நம்ம ஊட்டிலயோ கொடைக்கானலையோ இல்லை அப்படின்னா கூட காஷ்மீர்ல விளைஞ்சு அது வந்து வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா பிளைன்ஸ்லயே கல்டிவேட் பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாமே கூட நம்ம டெவலப் பண்ணிட்டோம். அதாவது அக்ளமெண்டைசேஷன், அதாவது தகவமைச்சுக்கிறது, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தகவமைச்சுக்கிற அந்த ஒரு இதை வந்து செடியை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த செடியை வந்து அந்த கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகி வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா சார் அவகேடோ பிளைன்ஸ்லயே நல்லா வருதுங்க சார். அவகேடோ, அதே மாதிரி ரம்புட்டான், லிச்சி, இது மாதிரி ஆப்பிளே வர ஆரம்பிச்சு. இப்ப தேனியில எல்லாம் ஆப்பிள் போட்டு சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டாங்க சார். நம்ம சேலத்திலயும் ஒரு சில ஃபார்மர் போட்டு இப்ப காய் சின்ன பிஞ்சுகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த கிளைமேட்டுக்கு. அது மாதிரி நிறைய பழங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராகன் ஃப்ரூட் அதெல்லாம் நிறைய வந்துருச்சுங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட் வெரைட்டிஸ், நம்ம ப்ராசஸிங்க்கு சூட் ஆகக்கூடிய லேட்டஸ்ட் வெரைட்டிஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க சார். ஈல்டும் வந்து நல்ல வர ஆரம்பிச்சிருச்சு சார். இப்ப ஈவன் ஆர்கானிக்லயே நம்ம செஞ்சா கூட நல்ல ஈல்டு வந்து வருதுங்க. இப்ப அத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியூரா வந்து ஆர்கானிக்ல செய்யும் போதுதான் நமக்கு ஈல்டு நல்லா வருதுங்க. செடியினுடைய லைஃப் வந்து நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அவகேடோவும் அது மாதிரிதான். அவகேடோக்கெல்லாம் இன்னும் பெருசா வந்து மருந்துகளோ ஃபெர்டிலைசரோ கொடுக்கறது இல்லைங்க. இயற்கை முறையில இருக்கக்கூடிய மண்புழு உரம், பஞ்சகாவியா, ஜீவாமிரம் இது மாதிரி பண்றோம். இப்ப தேங்காய் பால், இந்த காய் நிக்கிறதுக்கு பூ நிக்கிறதுக்கு அந்த தேங்காய் பாலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த
சொல்யூஷனை வந்து நம்ம கொடுக்குறோம். இது மாதிரி இயற்கை முறையில பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்திலேயே நல்ல ஈல்டு வந்து வருதுங்க. நிறைய பழங்கள் வந்து சப்டிராபிக்கல்ல விளையக்கூடிய எல்லா பழங்களும் வந்து இப்ப நம்ம கிட்ட வந்து டிராகன் ஃப்ரூட், இது எல்லாம் டிராகன் ஃப்ரூட் ட்ரை கண்டிஷன்ல வருது, அந்த பழமும் வந்து நம்ம கிட்ட வருது. அத்தியும் வருதுங்க, ஆப்பிளும் வருதுங்க, அவகேடோவும் வருது. எல்லாமே வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஈவன் ஒரு சில இடத்துல வந்து கிவி கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். கிவி, இது மாதிரியான ப்ளூபெர்ரி, இது எல்லாமே ஆல்ரெடி இந்த கேரம்போலா, அப்புறம் வந்து வாட்டர் ஆப்பிள், இது மாதிரியான பழங்கள் எல்லாமே கீழே வர ஆரம்பிச்சிருச்சுங்க சார். எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து விளைய ஆரம்பிக்குதுங்க சார். இது எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து இவ்வளவு வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்கு, உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நம்ம கிட்ட இருக்கு சார். அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அது எது கொடுத்தாலும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணிடலாம். அந்த ஒரு திறமை வந்து நம்ம விவசாயிகள் கிட்ட இருக்கு. அதை வந்து பயன்படுத்தி இப்ப அடுத்தது வந்து வந்த விளைச்சலை வந்து இது மாதிரி பாதுகாப்பா அதை செஞ்சு அதை வந்து பண்ணணும். நம்ம கேட்கிற கேள்வி வந்து அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் ட்ரை பண்ணி வைக்கிறேன், நீங்க வித்துடுறீங்களா, நீங்க எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் இது பண்ணி தர்றீங்களா? அது மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா வந்து நம்ம இறங்குறோம். இறங்கி ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு அடியா வந்து எடுத்து வச்சு அதை வந்து கரெக்டா சக்சஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த தேடுதல் நோக்கி போயிட்டே இருந்தா கண்டிப்பா வந்து விவசாயம் வந்து பெரிய அளவுல வந்து ஜெயிக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அத்தி ஒன்னே போதும் சார், வேற ஒன்றும் தேவையில்லை. அத்தி, டேட்ஸ், டிராகன் ஃப்ரூட், இதெல்லாம் அத்தி பாத்தீங்கன்னா அத்தி மார்க்கெட்டை பிடிச்சோம்னாவே வருஷத்துக்கு அதுவே வந்து 5000 கோடி 8000 கோடி மார்க்கெட் வந்து நம்ம சாதாரணமா வந்து பிடிக்கலாம். அந்த ட்ரை மார்க்கெட், அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பழங்களையும் வித்துக்கலாம். அதை விற்க முடியலையா, மார்க்கெட் இல்லையா, அதை வந்து ட்ரை பண்ணி ஈஸியான ப்ராசஸ் தான். சோலார் ட்ரையர் ஒன்று போட்டு விட்டுட்டு ஈஸியா அதுக்குள்ள வந்து ட்ரை பண்ணி அந்த பழங்களை வந்து பேக் பண்ணி நம்ம ஈஸியா வந்து அதை சேல் பண்ணிடலாம். ரெண்டாவது சத்துக்கள் வந்து அதிகமாகுதுங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாகுது, அதுல இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட்டும் அதிகமாகுது, கிளர்விஸும் வந்து அதிகமாகுதுங்க. மினரல்ஸ் வந்து பெரும்பாலும் அதிகமாகுது. அத்தியில எல்லாம் பாத்தீங்கன்னா, அத்தி, டேட்ஸ், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கால்சியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மடங்கு 10 மடங்கு சாதாரணமா இருக்கிறத விட ட்ரைடு இதுல வந்து ப்ராடக்ட்ல வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இது எல்லாமே இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனால அந்த நன்மைகளை வந்து பயன்படுத்தி நம்ம விவசாயிகள் வந்து இதை வந்து நல்லபடியா சாகுபடி பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும் சார். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ. நன்றி டாக்டர் குமரவேல், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை ட்ரையிங், டீஹைட்ரேஷன் அண்ட் வேல்யூ அடிஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அதாவது பழங்களை உலர்த்தி பலப்படுத்தும் தொழில்நுட்பம் தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. வழங்கியவர் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். இவர் தற்போதுதான் ஏற்கனவே தெரிவித்தது போல திருவள்ளூர் மாவட்டத்தில் தோட்டக்கலை துணை இயக்குநராக, மாவட்ட அதிகாரியாக பணியேற்றுக் கொண்டுள்ளார். அந்த சூழ்நிலையிலும், அவருடைய நேரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலும் கூட நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து அருமையான ஒரு தகவல்களை வழங்கி இருக்கிறார். அவருக்கு முதற்கண் எனது நன்றியினை நமது குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.